வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தினால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. தனியார் வாகன இறக்குமதி தடை நீக்கம். மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியை நாளை. சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அழைப்பு. மன்னார் மரியன்னை ஆலயம் இன்று திறப்பு. மஹிந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறாவிட்டால் அவரை வெளியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என பிரதியமைச்சர் சுனில் வட்டகல சூளுரை. தொடர்வது முதன்மை செய்தி. அரசாங்கத்தினால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கிழக்கில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். குருநாகல் ஹிரியால தேர்தல் தொகுதியில் கனேவத்த பிரதேசத்தில் அமைந்துள்ள இலுப்போத்து கிராமத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நெல் அறுவடை பணிகள் ஆரம்பமாகிவிட்ட போதிலும் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்க முடியாது போயுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நெல் அறுவடை செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் இன்னமும் உத்தரவாத விலையை வழங்கப்படவில்லை. 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவுக்கு திரைசேரி 5 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளதாக அறிய முடிகிறது. இருந்தபோதிலும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு நெல் கொள்வனவு செய்வதற்கு இன்னும் பணம் தேவை என்ற கோரிக்கை திரைசேரிக்கு சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் பெயருக்கு மாத்திரம் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்தின் பலவீனமாகும். இது ஆட்சியில் காணப்படும் குறைபாடுகளாக அமைந்துள்ளன. நெல் கொள்முதல் செய்ய பணம் ஒதுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்ட பணத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. கடந்த காலங்களில் தற்போதைய அமைச்சர்கள் சிலர் வயல்வெளிகளுக்கு சென்று உரமானியம் மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பில் அதிகம் பேசினர். விவசாயத்துக்கு உயிர் கொடுக்க தயாராக இருந்த அரசு பிரதிநிதிகளால் நெல்லுக்கான உத்தரவாத விலையை கூட வழங்க முடியவில்லை. நெல்லுக்கான விலை 80 ரூபாவாக காணப்படுகின்றது. ஆனால் தேர்தல் காலத்தில் 150 ரூபாய் உத்தரவாத விலையை தருவோம் என அரசு பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தாம் கூறிய பேச்சுக்களை இணையத்திலிருந்தும் நீக்கிவிட்டு அனைத்தையும் மறந்துவிட்டுள்ளனர். இது மிகவும் நியாயமற்ற செயலாகும். 2025 பெரும்போகத்தில் 2.5 மெட்ரிக் டன் மற்றும் சிறுபோகத்தில் 1.7 மெட்ரிக் டன் என்றவாறு அரசாங்கம் நெல் அறுவடையை மதிப்பிட்டுள்ளது. இது தவிர பயிர் சேத நிவாரணம், காட்டு யானை, மனித முதலால் ஏற்படும் பயிர் சேதம், கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான நிவாரணங்களை வழங்க அரசு தவறிவிட்டது. விவசாயிக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரான அரசு இன்று மௌனம் காக்கிறது. இதே கதை அடுத்த போகத்திலும் தொடரக்கூடாது என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தனியார் வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்த தற்காலிக வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 304 ஒருங்கிணைந்த வகைப்பாடுகள் குறியீடுகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. 1969 ஆண்டின் 1ஆம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் 2025 ஜனவரி 31ஆம் தேதியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் கார்கள், வேன்கள், பேருந்துகள், பொருட்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனங்கள், சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாத்தல், அந்நிய செலாவணியை அளந்து அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதை ஊக்கப்படுத்தாமல் இருத்தல், அரச வருவாயை அதிகரித்தல் போன்ற நோக்கங்களுக்காக சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. அத்துடன் நாட்டில் இயல்பான பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் இந்த நிபந்தனைகளை அறிவித்துள்ளது.
நாட்டை கட்டியெழுப்பும் பயணம் தொடரும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தை எந்த சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கல்கமுவ தொகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ රටට දැවැන්ත සම්වර්ධනයක් අත්පත් කරලා දෙනවයි කියලා. අපේ නාමල් කරන සහෝදරයා කිව්වා වගේම நெருக்கடியிலிருந்து நாட்டு மக்களை மீட்டு நாட்டில் பாரிய அபிவிருத்தியை முன்னெடுப்பதாக வாக்குறுதியையே நாம் தேர்தல் காலத்தில் வழங்கினோம். அந்த வகையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. அதற்கான நகர்வுகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளோம். அந்த வகையில் கல்கமுவ தொகுதிக்கு மாத்திரம் 50 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்க எம்மால் முடிந்துள்ளது. அதேபோன்று வறுமை ஒழிப்பு செயற்திட்டத்திற்கமைய இந்த தொகுதிக்கு பிரிதாக 1 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்க முடிந்துள்ளது. வீழ்ச்சி கண்ட நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தை எந்த சவால்கள் வந்தாலும் எதிர்கொண்டு படிப்படியாக நாட்டை முன்னோக்கிய பாதையில் இட்டுச் செல்வோம் என்ற உறுதிமொழியை வழங்க தயாராகவே உள்ளோம். எதிர்வரும் 5 வருடத்திற்குள் நாட்டு மக்களை வறுமையிலிருந்து மீட்கும் பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவோம் என்ற உறுதிமொழியையும் வழங்க தயாராக உள்ளோம். මේ වෙනකොට වෙන් කරලා තියෙනවා. කෝටි 50කට වැඩි මුදලක් මේ වෙනකොට ගල්ගමු ආසනය වෙනුවෙන් වෙන් කරලා තියෙනවා. நாட்டில் தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்கள் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் சுகாதார கட்டமைப்பின் கீழ் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கை போஷாக்கு சங்கத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த ஆய்வறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் போசாக்கு நிலையை உயர்த்துவதன் மூலம் சுகாதாரத்தை பேண வேண்டும். உடலியல் செயல்பாடுகளை மேற்கொண்டால் தொற்றா நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும். இவை தனிநபர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் நாட்டில் சுகாதார கட்டமைப்பு மீதான தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உதவும். இந்த இலக்கை அடைய மருத்துவ வல்லுநர்கள், போசாக்கு நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய சமூகம் சார்ந்த பல பங்குதாரர்களின் பங்களிப்புடன் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அவசியம். நாட்டில் அதிகரித்துள்ள தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் சுமையாக மாறியுள்ளன. அதனால் நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதுடன் நோய் தடுப்பு மற்றும் நோய் கட்டுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரிகை நாளை இடம்பெறவுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக் கிரியைகள் நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெறும் இறுதி நிகழ்வில் அனைவரையும் பங்கேற்று இறுதி மரியாதை செலுத்துமாறு சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். மறைந்த பெருந்தலைவர் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்களுடைய இழப்பும் அவருடைய அந்த துயரம் நிகழ்ந்த நிகழ்வும் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு அவருடைய மாவட்டபுரம் இல்லத்திலே சமய கிரியைகள் நடைபெற்று 10 மணி அளவில் அஞ்சலி உரைகள் ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து அஞ்சலி உரைகள் நிறைவு பெற்றதும் மாவட்டபுரம் தச்சங்காடு இந்து மயானத்துக்கு அவருடைய நல்லடக்கத்திற்காக அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படும். காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் இந்த நிகழ்விலும் தொடர்ந்து 10 மணிக்கு தொடர்ந்து நடைபெறுகின்ற அஞ்சலி நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு எல்லோரையும் தச்சங்காடு இந்து மயானம் வரையும் இறுதி நிகழ்வுகளில் பங்கெடுக்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் நேற்று மாலை அஞ்சலி செலுத்திய அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் இன்று காலை அஞ்சலி செலுத்தியிருந்தார். மாவட்டபுரத்தில் மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள், பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மாவை சேனாதிராஜாவிற்கு மலையக மக்கள் முன்னணியினர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வே. ராதாகிருஷ்ணனின் பணிப்பின் பேரில் அதன் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் இன்று மாலை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவிற்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்ற கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் E. சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர்.
அத்துடன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், முன்னாள் கடத்தொழில் அமைச்சரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா, பேராசிரியர் விமல் சுவாமிநாதன், தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை செயலாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தந்த நாமல் ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் கித்நாத் காசிலிங்கம் குழுவினருடன் சென்று அஞ்சலி செலுத்தினார். சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அரசியல் கைதிகள், காணி அபகரிப்பு என்பன தீர்வின்றி தொடரும் நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாது எனவும் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்புக்குமாறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த போராட்டத்தினை கையிலே எடுத்து இற்றவரைக்கும் அதை ஒரு கருப்பு நாளாகவும் கரி நாளாகவும் எங்களுக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு நீதியை கேட்டும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மையான போராட்டத்தினை பல வழிகளிலும் நசுக்குவதற்கும் இதை இல்லாது ஒழிப்பதற்கும் நிறையவே முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற 4ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த சுதந்திர தினத்தை எதிர்த்து ஒரு கரி நாளாக அதை நினைவு கூற இருக்கின்றோம். ஆகவே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் எங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கிழக்கு மாகாணங்களிலே மட்டக்களப்பிலும் வடக்கிலே கிளிநொச்சியிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற இந்த தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவாக கிராம மட்டங்களிலே மாவட்ட மட்டங்களில் இருக்கின்ற அமைப்புகள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதியை பெற்று தருவதற்கு எங்கே அணிதிரள வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக அன்பாக கேட்டு நிற்கின்றேன். இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலே இருந்து வந்த ஜனாதிபதி கூட ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார், எங்களுடைய வரிகளும் வேதனைகளையும் தானும் அனுபவித்தனார், அதற்காக எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து எங்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்று. ஆனால் இதுவரை நாட்களும் அவர் எங்களுக்கான தீர்வை தருவதற்கு முன்வரவில்லை. தேசியத்தை நேசிக்கின்றவர்கள், தேசியத்துக்காக பயணிக்கின்றவர்களை நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம். இந்த வேளையில் இந்த ஆட்சியிலே நல்ல ஒரு பாதிக்கப்பட்டவராக ஜனாதிபதி வந்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் நம்புகின்ற கதைக்கின்ற வகையிலே நீங்கள் ஒன்றிணைந்து எங்களுக்கான ஒரு தீர்வை மிக விரைவிலே பெற்றுத்தர வேண்டும். 15 வருடமாக எங்களோட உறவுகளை கையெழுத்து காணாமல் ஆக்கப்பட்டு எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றதற்காகத்தான் நாங்கள் இந்த கருப்பு தினமாக இந்த சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கிறோம். மன்னார் மரியன்னை ஆலய அபிஷேக விழா இன்று காலை இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மன்னார் மரியன்னை ஆலய அபிஷேகம் மற்றும் திறப்பு விழா இன்று காலை 6:30 மணியளவில் இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் தலைமையில் ஆலய அபிஷேகம் செய்யப்பட்டு வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இதில் மன்னார் மறைமாவட்ட குருமுதல்வர் கிறிஸ்து நாயகம் அடிகளார், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், மக்கள் பங்கேற்றனர். ஆலயம் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயர் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இக்கோயிலின் சுவர்களின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர்
ஜனாதிபதி பாதுகாப்பு டிஃபெண்டர் தலாவ பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்று இன்று அதிகாலை தலாவ பகுதியில் விபத்திற்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்புக்கு திரும்பும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்களில் 2 நிலைமை மோசமாக உள்ளதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களின் சாரதி ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்தவர் என்றும் மற்றவர்கள் இலங்கை போலீசில் பணிபுரியும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து தலாவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஹபரணையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளதுடன் 35 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதுடன் ஹபரணை திருகோணமலை வீதியில் திருகோணமலை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸும் திருகோணமலையிலிருந்து ஹபரணை நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதுண்டமையினாலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி வேன் சாரதியும் பஸ்ஸில் பயணித்த பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் வேன் சாரதி 32 வயதுடைய கிண்ணியா பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. மேலும் பஸ்ஸில் பயணித்த 66 வயதுடைய ஹிகடுவ பகுதியை சேர்ந்த பெண்ணொருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மேலும் பஸ் மற்றும் வேனில் பயணித்த 35 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஹபரணை மற்றும் தம்புள்ளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹபரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை சேருவில பகுதியில் இருந்து மூதூருக்கு புதிய பஸ் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சேருவிலவில் இருந்து மூதூருக்கான புதிய பஸ் சேவையானது வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவினால் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பஸ் சேவையானது சேருவலவில் இருந்து தோப்பூர் ஊடாக மூதூர் பிரதேசத்தை சென்றடைய உள்ளது. தினம்தோறும் 3 தடவைகள் இவ்வழித்தடத்தின் ஊடாக போக்குவரத்து சேவை இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய பஸ் சேவை மூலம் சேருவில, தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, தங்கபுரம், கணேசபுரம், கட்டைப்பரிச்சான் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நன்மையடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மட்டக்களப்பு நகரில் இருந்து மண்டூருக்கான பேருந்து சேவை நீண்டகாலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மண்டூர் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக களுவாஞ்சிக்குடி இலங்கை போக்குவரத்து சபை முகாமையாளர் கோகுலவேந்தன் மற்றும் பிராந்திய முகாமையாளர் விஜித தர்மசேன ஆகியோருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துரையாடியதன் அடிப்படையில் இந்த போக்குவரத்து சேவை நீண்ட காலத்தின் பின் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறாவிட்டால் அவரை வெளியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காவிட்டாலும் அதற்கான சட்டத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவர தயாராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දේශපාලඥයන්ටත් රාජ්‍ය නිලධාරීන්ටත් අනිකුත් අයටත් එරෙහිව අද නීතිය ස්වාධීනව ක්‍රියාත්මක වෙනවා. ඒක පැත්තක්. එතකොට ඒක තමයි මං හිතන්නේ முன்னாள் ஜனாதிபதிக்கு மனச்சாட்சி இருந்தால் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறும் விடயம் தொடர்பில் சிந்திக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். செல்லவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் அதற்கான சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம். அதன்படி சட்ட ரீதியாக வெளியேற வேண்டி வரும். இப்பொழுதே சென்றுவிட்டால் கௌரவமாக இருக்கும். இனி அவரே சிந்திக்க வேண்டும். நாம் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கவில்லை. மாறாக நாடாளுமன்றத்திற்கு சட்ட மூலத்தை கொண்டு வரவுள்ளோம். අයවැය ඇතුලේ එනවා ඒවත් බද්ධ වෙනකොට ඔය කෙදිරිලි மஹிந்த மீது சேறு பூசும் விடயத்திற்கு எதிராக ஒன்றிணைக்குமாறு சட்டத்தரணி மனோஜ் கவகே அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சேறு பூசும் விடயத்திற்கு எதிராக இணைக்குமாறு சட்டத்தரணி மனோஜ் கவகே அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். මේ ඔබ ආදරය කරපු රටට ආදරය කරපු නායකයාට එරෙහිව සැලසුම් සහගතව දියත් කරන
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக பாரிய சமூக வலைதள தாக்குதல் நடத்தப்படுகின்றது. அதற்காக கனடாவில் உள்ள விடுதலை புலி அமைப்பை சேர்ந்த புலம்பெயர்ந்தோர்களிடமிருந்து நிதி வழங்கப்படுகின்றது. விடுதலை புலிகளின் சிந்தனை உள்ளவர்களுக்கு மாத்திரமே இத்தகைய விடயத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு மேற்கொள்ள முடியும். நாட்டை நேசித்த தலைவர் மீது சேறு பூசும் விடயம் மேற்கொள்ளப்படுகின்றது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் உகண்டாவிற்கு பணத்தை கொண்டு சென்றதாக கூறுகின்றனர். சாட்சியின்றி இத்தகைய பொய்களை கூற வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக கொண்டு நடாத்தப்படும் சேறு பூசும் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணையுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். කරපාද පාරක තොටක එළියට බහැලා ගියොත් හැමතැනම දකින්න ලැබෙන්නේ මහින්ද ජනාධිපතිතුමා කරපු කියපු දේවල් විතරයි. ඔය කයිතැන්ලගේ කිසිම වැඩක් මේ රටේ නැහැ. உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு யாழில் இன்று விழிப்புணர்வு நடைபயணம் இடம்பெற்றது. உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தின் ஏற்பாட்டில் யாழில் இன்று நீரிழிவு விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. தடைகளை உடைத்தல், இடைவெளிகளை குறைத்தல் தொனிப்பொருளில் யாழ் போதனா வைத்தியசாலை முன்பாகவிருந்து ஆரம்பித்திருந்த இந்த நடைபயணமானது ஆஸ்பத்திரி ஊடாக நல்லூர் ஆலய வீதியை சென்றடைந்து அங்கிருந்து மீண்டும் வைத்தியசாலையை சென்றடைந்தது. நடைபயணத்தில் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீரிழிவு விழிப்புணர்வு நடை பயணம் மிகச் சிறப்பாக நிறைவேறி இருக்கிறது. உண்மையிலே இந்த விழிப்புணர்வு இளம் சமூகத்தினர் மட்டத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு பல்வேறு பல்தேசிய கம்பெனிகளுடைய உணவகங்கள் எங்கள் மண்ணை நோக்கி படையெடுத்து வருகின்றன. அந்த வகையில் நீரிழிவிலிருந்து நாங்கள் விழிப்புணர்வை பெற வேண்டும் என்றால் இத்தகைய செயற்பாடுகள் மிக அவசியமாக இருக்கின்றன. இலங்கையிலே ஏனோ தெரியவில்லை, எங்கள் மண்ணிலே நீரிழிவினுடைய தாக்கம் மிக அதிகமாகவே இருக்கிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வருடா வருடம் நீரிழிவு சங்கத்துடன் இணைந்து பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை சமூகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நடைபயணம் மிகவும் பயனுடையதாகவும் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுத்திருக்கும் என்றும் கேட்டு ஊடகத்துறையினர் இத்தகைய பணிகளை மிக சிறப்பாக வெளிக்காட்டணும் என்று கேட்டு விடைபெறும். பிறந்த பிள்ளையிலிருந்து 65 வயது டயபெட்டிக் இருக்கின்றது. எல்லோரும் இந்த மருத்துவமனைகள் சென்று ஒவ்வொரு பிளட் செக்அப் இலவசமாக செய்ய எல்லோரும் அதை பயன்பெற்று தங்கள் ஆயுளை கூட்டணும் என்று எல்லாமே இறைவனை வேண்டிக் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக நீரிழிவு நோயினை மக்களுக்கு அதனுடைய ஒரு பயமான உணர்வுகளை தெளிவுபடுத்தி அதை ஒரு கட்டுப்படுத்தலாம், தவிர்க்கலாம் என்ற ஒரு தொனிப்பொருளை கருத்தாக கொண்டு இதனை ஏற்படுத்தி இருக்கின்றோம். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று சொல்வார்கள். அதாவது பயிற்சி தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் பயிற்சி. எங்களுக்கு வராது என்ற ஒரு மூட நம்பிக்கையோ அல்லது நேரமில்லை என்ற காரணங்களை காட்டியோ இந்த பயிற்சிகளை தவித்துக் கொண்டிருக்கின்றோம். வேறு ஒரு ஜிம்முக்கு போக வேணும் அல்லது பெரிய ஸ்போர்ட்ஸ் செய்ய வேணும் வசதியிலிருந்து உள்ளது. கால்கள் இருக்கின்றன, நடவுங்கள். 20 நிமிடம் ஒரு நாளைக்கு, வாரத்தில் 5 நாட்கள் நடந்தாலே பெரும்பாலான நோய்கள் வராமல் தடுக்கலாம். அடிப்படையான வாழ்க்கையை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த நீரிழிவு. இது எங்களை ஒரு சுனாமி போல வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போது விழித்தொழாவிட்டால் எங்கள் சமூகம் ஒரு பாதாளத்துக்குள்ளே இந்த நோயினாலே நாங்கள் நித்தமும் வைத்தியசாலைக்கு வராமல் நாங்களாகவே எங்களுடைய உடற்பயிற்சி மூலம் இந்த நீரிழிவினை கட்டுப்படுத்தி மிகச்சிறந்த ஆரோக்கியமானவர்களாக வரலாம். இந்த நடைபயணியானது நாளாந்தமாக ஒவ்வொருத்தரும் இதை மேற்கொள்வதால் தங்களது நீரிழிவு நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றோடு இந்த நடப்பவனியை இல்லாமல் இனி தொடர்ந்து நடைப்பயிற்சியை மேற்கொண்டு இந்த நீரிழிவில் இருந்து வெற்றி கொள்ள வேண்டும் என்று யாவருக்கும் பணிவாக கேட்டு நிறைவு செய்கிறேன். இன்று உலகத்திலே இருக்கின்ற, அதாவது நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டாத நோய்களிலே இந்த நீரிழிவு ஒரு முக்கியமான ஒரு நோயாக இருக்கின்றது. இன்று பல மக்களை இது பாதித்திருக்கின்றது. இலங்கையிலும் யாழ்ப்பாணத்திலும் இதனுடைய தாக்கம் அதிகம் என்று சொல்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழிப்புணர்வு நிகழ்வானது சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல இந்த ஒரு சிறிய நிகழ்வானது எங்களுடைய மக்களுடைய மத்தியிலே ஒரு நீரிழிவு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும். வட மாகாணத்தில், அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இளம் தலைமுறையினர் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடப்பாடு இந்த சமூகத்துக்கு இருக்கின்றது. அதனைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
கிளிநொச்சியில் கடல் ஆமையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி நாச்சிக்குடா கடற்கரையில் கடல் ஆமையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு முழங்காவில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாச்சிக்குடா பகுதியைச் சேர்ந்த 35 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் 79வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் 79வது ஆண்டு கல்லூரி தினத்தினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் கல்லூரி சமூகத்தால் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று காலை பாடசாலையின் கொடி ஏற்றப்பட்டு பாடசாலை கீதம் இசைக்கப்பட்டு சத்தியப்பிரமாணம் எடுத்த பின்னர் பாடசாலையின் ஸ்தாபகர் முன்னாள் அமைச்சர் அமரர் நல்லையாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. 79வது ஆண்டு கல்லூரி தினத்தினை முன்னிட்டும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்தும் கடற்கரையை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் பழைய மாணவர் சங்கமும் மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் SPM அறக்கட்டளை ஆகியன ஒன்றிணைந்து இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்தன. சுற்றுலா பயணிகள் அதிகளவில் பயணிக்கும் நாவலடி கடற்கரை பகுதியில் காணப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன. பாடசாலை அதிபர் கே பகீரதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபை ஊழியர் மற்றும் பாடசாலை நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். சிறந்து இயங்கிக் கொண்டிருக்கும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் 79வது ஆண்டு நிறைவை இன்றைய தினம் மிக மகிழ்வோடு அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதன் செயற்பாடுகளின் வரிசையாக மிக சமூகத்தின் மேம்பாட்டுக்கான மாணவர்களை பழக்கப்படுத்துதல், சமூக மேம்பாட்டுக்காக மாணவர்களை தயார்படுத்துதல் என்ற தொனிப்பொருளில் எங்களது பாடசாலையின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை மூதூரில் உள்ள பொது மயானங்களை துப்புரவு செய்யும் பணி இன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைவாக மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் MIM ஜம்சீத் தலைமையில் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. மூதூரில் உள்ள 4 பொது மயானங்களின் உள்பகுதி, வெளிப்பகுதி என்பன சிரமதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டன. மூதூர் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், கிராம மக்கள் சிரமதான பணியில் ஈடுபட்டனர். தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பா கல்முனை மக்களால் கௌரவிக்கப்பட்டார். தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றிரவு கல்முனையில் நடைபெற்றது. நிகழ்வில் இராணுவ அதிகாரிகள், கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள், பிரதேச செயலாளர், அனைத்து பள்ளி தலைவர்கள், கல்முனை வர்த்தக சங்க உறுப்பினர்கள், சந்தை வியாபாரிகள், சங்க உறுப்பினர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவிடம் இருந்த துப்பாக்கிகள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவிடம் இருந்த 7 துப்பாக்கிகளும் பாதுகாப்பு அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவரிடம் இருந்த 7 துப்பாக்கிகளில் 5 துப்பாக்கிகள் ஆரம்ப கட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் அவரிடம் இருந்த எஞ்சிய 2 துப்பாக்கிகளும் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. பாதுகாப்புக்காக அனுமதி பத்திரத்துடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வழங்கப்படுதலின் கீழ் துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக இணக்கப்பாடு கிட்டியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். டான் செய்தி பிரிவுக்கு வழங்கிய ஒலிப்பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். පළාත් පාලන මැතිවරණයට තරඟ කිරීම පිළිබඳව යම් එකඟතාවයක් ඇති කරගන්න උත්සාහ කරන්නේ. නමුත් ඔසු වගේ එක ලකුණකින් තරගන එහෙම එකතාවයක් තාමත් அவசான வசதியும் ඇති කරගෙන නැහැ. கீழ்மட்டத்தில் இருந்து பிழைகளை திருத்திக் கொண்டு ஒன்றாக போட்டியிட தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. பொது சின்னத்தில் போட்டியிடுவதா என்ற இறுதி முடிவு இதுவரை எடுக்கவில்லை. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதல்ல எமது குறிக்கோள். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் வெற்றி பெறுவதே எமது இலக்காகும். எனவே அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்.
ඉලක්කය ඉදිරි ජාතික මැතිවරණයක් ගැන මේ මැතිවරණය ගැන නෙවෙයි අපි සාකච්ඡාව පටන් ගත්තේ. செய்திகள் தொடர்கின்றன. அமைச்சர் ஈனா சந்திரசேகரனுக்கான வரவேற்பு நிகழ்வு யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றது. கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கான வரவேற்பு நிகழ்வு யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றது. வெண்புறவி புனித அந்தோனியார் கடற்தொழில் கிராமிய அமைப்பின் ஏற்பாட்டில் வரவேற்பு நிகழ்வு நடத்தப்பட்டது. இதன்போது மக்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார். தமது பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் மீனவர்கள் இளைப்பாறுவதற்கு உரிய வசதிகள் இல்லை எனவும் உரிய வகையில் நங்கூரமிடும் இடம் உட்பட கடற்தொழிலை உரிய வகையில் முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருமாறு கடற்தொழிலாளர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கை, ரோலர் படகு உடன்பாடு உள்ளிட்டவற்றால் தமக்கு பயன்பாடு எதுவும் இல்லை என்றும் அது தொடர்பில் மக்கள் எடுத்துரைத்தனர். அந்த வகையில் மக்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், மீனவ சங்க தலைவர் ஞாவண்ணா ஆண்டன், பங்கு தந்தை ஜெகன்குமார் கூஞ்சே அடிகளார், கிராம சேவகர் மானா சசிகாந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுக்காக இலவச மருத்துவ முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் கடமை புரியும் உத்தியோகத்தர்களின் நன்மை கருதி திருகோணமலை மாவட்ட செயலக நல்லுந்துரி சங்கத்தினால் இலவச மருத்துவ முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமாரவின் வழிகாட்டுதலுக்கு அமைய நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் இரத்த சிறுநீர் பரிசோதனைகள், இரத்த அழுத்த பரிசோதனை, பற்சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன. உப்புவெளி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் வைத்திய அதிகாரிகள் குழுவினர் இலவச மருத்துவ செயல்பாட்டில் ஈடுபட்டனர். கிழக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் நடமாடும் பற்சிகிச்சை நிலையம் ஒன்று மருத்துவ முகாமில் பற்சிகிச்சைகளையும் வழங்கியிருந்தது. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதாகரன், மாவட்ட சமுர்த்தி முகாமையாளரும் நலன்புரி சங்க தலைவருமாகிய சஞ்சீவ உட்பட பலரும் மருத்துவ முகாமில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் கையடக்க தொலைபேசி பழுது பார்க்கும் வர்த்தக நிலையம் ஒன்று தீக்கிரையாகியுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் நேற்றிரவு கையடக்க தொலைபேசி பழுது பார்க்கும் வர்த்தக நிலையம் தீ விபத்தில் தீக்கிரையாகியுள்ளது. காத்தான்குடி 3MC அட்வொகேட் அப்துல் காதர் வீதியில் உள்ள வர்த்தக நிலையமே தீக்கிரையானது. தீப்பரவலை அவதானித்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தீயினை கட்டுப்படுத்த முயன்ற போதும் மேலதிக உதவிக்காக மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு அவர்களின் உதவியுடன் தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. கையடக்க தொலைபேசி திருத்தும் நிலையத்தில் இருந்த தொலைபேசிகள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்களும் தீக்கிரையாகியுள்ளதாகவும் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக நிலைய உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மின்னொழுக்கு காரணமாக விபத்து சம்பவித்திருக்கலாம் என சந்தேகப்படும் நிலையில் இன்று காலை மாவட்ட தடயவியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை கல்முனையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அம்பாறை கல்முனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற திராட்சை பழங்கள் உட்பட ஏனைய பழங்களை விற்பனை செய்த நடமாடும் வர்த்தகர்களிடமிருந்து பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டன. இன்று முற்பகல் கல்முனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பழுதடைந்த பழங்கள் வீதியோரங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பணிமனையின் பணிப்பாளருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. முறைப்பாட்டிற்கு அமைய பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சஹிலா இஸ்ஸதீன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் களத்திற்கு சென்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழங்களை மீட்டனர். பழங்களை வீதியோரங்களில் விற்பனை செய்த நபர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு மீட்கப்பட்ட பழங்கள் சுகாதார பிரிவினரால் அளிக்கப்பட்டன. தாய்லாந்தில் இருந்து குஷ் போதைப் பொருளை கடத்தி வந்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்து பேங்காக்கில் இருந்து குஷ் போதைப் பொருளை விமானம் மூலம் கடத்தி வந்த நபர் ஒருவரும் கடத்தலுக்கு உதவி செய்த மற்றொரு நபரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவினரால் நேற்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 31 மற்றும் 36 வயதான ஹாங்வெல்ல மற்றும் உடுகம்பொல பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 2 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் 4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 4 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்குட்பட்டு இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சப்ரகமுவ மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் PPSM தர்மரத்ன மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் KPM குணரத்ன சப்ரகமுவ மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். களுத்துறைக்கு பொறுப்பாக கடமையாற்றிய பிரதி போலீஸ் மா அதிபர் PANL விஜயசேன நலன்புரி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடமைகளை நிறைவேற்றும் பெண் பிரதி போலீஸ் மா அதிபர் பத்மினி நலன்புரி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து களுத்துறைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மூதூர் கங்குவேலியில் உழவர் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை மூதூர் கங்குவேலி அகத்தியர் கலை மாமன்றத்தின் உழவர் தின நிகழ்வு இன்று காலை கங்குவேலி கிராமத்தில் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. பொங்கல் தமிழ் பாரம்பரியத்தை பறைசாற்றும் நடன நிகழ்வுகள், கோலம் இடல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குணா குணநாதன் கலந்து சிறப்பித்தார். மட்டக்களப்பு கல்குடா இந்து குருமார் சங்கத்தினர், மூதூர் பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தர்கள், பிரதேச முக்கியஸ்தர்கள், கங்குவேலி அகத்தியர் கலை மாமன்ற உறுப்பினர்கள், கிராம மக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு துறைமுக வளாகத்தில் கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள கப்பல் துறையில் துணை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஒருவர் கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார். சுழியொடிகள் மூலம் அவர் வெளியே எடுக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பரகவிட்ட பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் உயிரிழந்த நபர் கப்பத்துறையில் உள்ள ஒரு துணை ஒப்பந்ததாரர் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என்பதும், காலை உணவுக்கு பிறகு கைகளை கழுவுவதற்காக கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்துக்கு சென்று திரும்பி வரும் வழியில் தடாகத்தில் விழுந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரையோர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கடற்கரையில் நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருகோணமலை கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய 4வரில் 3 பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞன் இன்று அதிகாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சீரன்குடா பகுதியைச் சேர்ந்த 4 நேற்று மாலை திருகோணமலை கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்த போது அலையில் சிக்குண்டு நீரில் மூழ்கினர். இவர்களில் 3 பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் ஒரு இளைஞன் காணாமல் போயிருந்தார். காணாமல் போன இளைஞனை மீட்கும் தேடுதல் பணியில் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்று காலை இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சீனகுடா பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞனை சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை துறைமுக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி.